ஒரு நாள் நீ முதலமைச்சரா இருந்து பாரு அப்படின்னு அந்த மாதிரி இவர் சொல்லார் போல. இது ஒரு நாள் நீ வந்து தமிழக பாஜக தலைவரா இருந்து பாரு, அப்ப தெரியும் கஷ்டம் என்னன்னு. நைனா நாகேந்திரன் பேசுறான்னா நைனாவா அப்படின்றாங்க. அப்பவே போட்டி போடலை அப்படின்னா பயந்துட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வராம போட்டிட்டு தோத்துட்டாருன்னு சொன்னா அதை விட அசிங்கமா இருக்கும். 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்லை சிவா. எனக்கு என்னவோ இந்த பொது வேட்பாளர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றதுல வந்ததுன்னா இது தாவேக்காக்கு டஃப் ஃபைட்டா இருக்கும். சந்திப்பு அப்படின்னா ஏன் இப்ப தமிழக பாஜக டோட்டலி கட் ஆஃபா? ஒருவேளை தாவேக்கா தான் வந்து பாஜகவுடைய தமிழ்நாடு யூனிட்டா ஃபங்க்ஷன் ஆகுதோ? ஏங்க அவங்களுக்கே தெரியாது இந்த கேள்விக்கு பதில். நீங்க என்கிட்ட வந்து கேட்டுக்கிறீங்க, அவங்கள போய் கேளுங்களேன் என்னங்க நடக்குது அப்படின்னு. அது தெரிஞ்சா நான் ஏன் இங்க இருக்கேன் அப்படின்வாங்க. ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சிவா. நடக்க இருக்கக்கூடிய இடைத்தேர்தலில் திமுக சைட்ல இருந்து ஸ்டாலின் அவர் இறங்கலைனாலும் கேண்டிடேட் வேட்பாளர்களை நிறுத்துவாங்கல்ல சார்? நிச்சயமா. பட் எனக்கு என்னவோ இந்த மாதிரி ஒரு பொது வேட்பாளர் அப்படின்றத விட இந்த தொகுதியில பாமக மற்றவங்களாம் டம்மி கேண்டிடேட் போடுறது, இல்லை போடாமல் இருக்கிறது, இல்லை வந்து நாமினேஷன் ஃபார்மில் ஏதாவது தப்பு சரியா ஃபில்அப் பண்ணாமல் விட்டுருந்தா ரிஜெக்ட் ஆகுது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கலாம். வெளிப்படையாது கூட்டணி அப்படின்னு சொல்லிக்காம ரைட்டே நாங்கள் இங்கே நிறுத்துறோம் நீங்கள் அங்கே நிறுத்துறோம் அப்படின்னு கூட போகலாம். உடனே பார்த்தீங்களா எங்களுக்கு பயந்து அவங்க ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் வந்து யாருக்கும் இங்கே தகுதி கிடையாது. ஏன்னா நேற்று வரைக்கும் உங்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணி ஜெயிச்சவங்களை கூப்பிட்டு தானே நீங்கள் கூட்டணி வச்சுன்னுக்கிறீங்க. அதனால் அவங்க 2 பேரும் சேரக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? சரி, திமுக சேர்ந்தா தப்பு அப்படின்னா அதிமுக தாவேக்கா சேர்ந்தா தப்பு கிடையாதா? தாய் கழகம் வேற சொல்லி நிற்கிறீங்க, எல்லாம் அங்கேருந்து வரவங்களாம் இங்கே கூப்பிட்டு வச்சுன்னுக்கிறீங்க. இல்லை, தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் புதிதாக வந்த கட்சி, ஸோ அதனால வந்து இணைவது ஏற்றுக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கும். ஆனால் திமுக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக உருவாக்கப்பட்டதே திமுக எதிர்ப்புக்காகத்தான். அப்ப தாவேக்கா வந்து அதிமுகவை எதிர்க்கவே இல்லையா? என்னங்க பேசுறீங்க நீங்க? இல்ல விசிகா வந்து தாவேக்காவை எதிர்க்கவில்லையா? எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க. கம்யூனிஸ்டுகள் உங்களை எதிர்க்கலையா? தேர்தல் பிரச்சாரத்தின் போது உங்களை கடுமையாக எதிர்த்தார்களா இல்லையா திமுக கூட்டணியில உட்காந்தீங்கன்னு? அப்புறம் அவங்கள கூப்பிட்டு சேர்த்து நிக்கிறீங்க நீங்க. அப்ப அவங்கள மட்டும் சேர்த்துக்கலாம், இவங்க சேரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு என்ன தகுதி இருக்கு? அப்படி பேசினா அது எடுபடாது. எனக்கு என்னவோ இந்த பொது வேட்பாளர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றதுல வந்ததுன்னா இது தாவேக்காக்கு டஃப் ஃபைட்டா இருக்கும். கூட்டணி கட்சிகளும் இதை வந்து வரவேற்பார்கள்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இடைத்தேர்தலில் அட்லீஸ்ட் இப்போ என்ன 5-6 அதில் வந்து ஒரு 3 தொகுதியில் தாவேக்கா தோத்து போயிடுச்சு, மற்ற கட்சிகள் வேட்பாளர்கள் ஜெயிச்சாங்கன்னு சொன்னால் அதுதான் கூட்டணி கட்சிகளுக்கு நல்லது. 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்லை சிவா. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இப்ப KN நேரு உள்ளிட்டவர்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் போட்டியிட போறார் அப்படிங்கிற நிலையில தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் கூட இப்போ இடைத்தேர்தலில் போட்டியிடுவார் அப்படிங்கிற ஒரு பார்வை தான் திமுக மட்டத்தில் உருவாகிட்டு இருக்கு. அப்போ ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடலைன்னாலும் இது திமுகவுக்கு ஒரு பின்னடைவாகத்தானே பார்க்கப்படும் சார்? அப்படி இல்லை, நான் அதான் சொன்னேன் இல்லையா, அதாவது இந்த பொது வேட்பாளர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி இருந்தால் போட்டி போடணும்னு அவசியம் கிடையாது. அது சொல்ல தான் செய்வாங்க. ஆனால் போட்டி போடலை அப்படின்னா பயந்துட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வராமல் போட்டிட்டு தோத்துட்டாருன்னு சொன்னால் அதை விட அசிங்கமாக இருக்கும்ல. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் முடிவு எடுக்கணும். உடனே வந்து நிற்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படி பார்க்க போனீங்கன்னா வந்து ஜெயலலிதா அவர்கள் தோத்து போனாங்க, அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு தானே அவங்க வராங்க. யாரையாவது அந்த 4 பேரில் யாரையாவது ராஜினாமா பண்ண சொல்லி அங்கே வந்து நிற்கிறேன் அப்படின்னு ஏதாவது பண்ணாங்களா? அதெல்லாம் இல்லை. தோத்துட்டான் அவ்வளோதான், மக்கள் ஏற்றுக்கல, அடுத்த தேர்தலில் நான் முதலமைச்சராக வரேன் அப்படின்னு வந்து காமிச்சாங்கல்ல. அது அரசியலில் அப்படி தான் சொல்லுவாங்கங்க, பயந்துட்டீங்க வரல இது அப்படி தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்தா அரசியல் நடத்த முடியுமா? சரி, இப்போ மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழகம் வந்திருக்காங்க. தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் அவர்கள் சந்திச்சிருக்காங்க. இந்த சந்திப்பு வந்து அரசியல் ரீதியான சந்திப்பு கிடையாது, ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பாஜகவில் என்ன சார் நடந்துட்டு இருக்கு? ஏங்க நிஜமாவே அப்படிதான் சொன்னாங்களா? செய்திகள் அப்படித்தான் ஊடகங்கள்ல வெளியாகிருக்கு சார். என்னங்க இது? இவர் வந்து தமிழ் மாநில பாஜக தலைவர், அவங்க வந்து மத்திய அமைச்சர், ஒரு நிகழ்ச்சிக்காக வந்ததுனால மரியாதை நிமித்தமான சந்திப்பு. இப்போ வேற கட்சியிலேருந்து இந்த அரசியல் ரீதியான சந்திப்பு இல்லை, இது மரியாதை ரீதியான சந்திப்பு, நட்பு ரீதியான சந்திப்பு அப்படின்றதெல்லாம் எப்ப வரும் தெரியுமா? 2 கட்சியில இருக்கவங்க
ஒரு மத்தியிலேருந்து ஒரு அமைச்சர் வரார், இல்லை மத்தியிலேருந்து ஒரு கட்சி தலைவர் வரார், அப்போ இங்கே இருக்கிற ஒருத்தர் சந்திக்கிறாருன்னு சொன்னால் அப்போ சொல்லலாம் இது வந்து அரசியல் ரீதியானது, நட்பு ரீதியானது. இதுதான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். 2 பேரும் ஒரே கட்சி. இவர் வந்து தமிழ்நாடு மாநில தலைவர். அவங்க 2 பேரும் சேர்ந்து சந்திச்சதுல வந்து அரசியல் இல்லை, நட்பு ரீதியான சந்திப்பு அப்படின்னா, மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னா, ஏன் இப்ப தமிழக பாஜக டோட்டலி கட் ஆஃபா? ஒருவேளை தாவேகா தான் வந்து பாஜகவுடைய தமிழ்நாடு யூனிட்டா ஃபங்க்ஷன் ஆகுதோ? இல்லை, எனக்கு தெரியலங்க, நீங்க தான் சொல்லணும். வேற கட்சிக்கார மாதிரி இங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறாங்களே அப்படின்னு எனக்கு டவுட்டா வருது. இல்ல, அதனாலதான் கேள்வி உருவாகிட்டு இருக்கு. தமிழக பாஜகவில் இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேள்வி உருவாகிட்டு இருக்கு சார். ஏங்க அவங்களுக்கே தெரியாது இந்த கேள்விக்கு பதில். நீங்க என்கிட்ட வந்து கேட்டுக்கிறீங்க, அவங்கள போய் கேளுங்களேன் என்னங்க நடக்குது அப்படின்னு. அது தெரிஞ்சா நான் ஏன் இங்க இருக்கேன் அப்படின்வாங்க. என்ன நடக்கணும் தெரியாது, என்ன நடக்க போகுது தெரியாது. இப்படி ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்காங்க. அதாவது அந்த ரகுவரன் சொல்லுவார்ல, ஒரு நாள் நீ முதலமைச்சரா இருந்து பாரு அப்படின்னு. அந்த மாதிரி இவர் சொல்லார் போல இது. ஒரு நாள் நீ வந்து தமிழக பாஜக தலைவரா இருந்து பாரு, அப்ப தெரியும் கஷ்டம் என்னன்னு. நயினா நாகேந்திரன் பேசுறான்னா நைனாவா அப்படின்றாங்க அப்பவே. இப்போ இவங்களுக்கு இருக்க குழப்பம் என்ன தெரியுமா சிவா? எந்த பக்கம் போவாங்க மேலிடம் அப்படின்னு உங்களுக்கு தெரியல சிவா. ஒருவேளை திமுக பக்கம் கூட்டணி போகுமா, இல்லை அதிமுக உடனே கண்டினியூ ஆகுமா, இல்லை அதிமுகவை கட்டி விட்டு தனியாக நிற்பாங்களா, இல்லை திடீர்னு ஒருவேளை தாவேகாவுடன் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதா? எதுவும் தெரியல அவங்களுக்கு. எது ஒன்றாலும் நடக்கலாம். இது நடக்காது அப்படின்னு அவங்களால சொல்ல முடியாது, இது நடக்கும் அப்படின்னு அவங்களால சொல்ல முடியாது. இதுதான் தேசிய கட்சிகளுடைய மாநில தலைமையுடைய சிக்கல். காங்கிரஸ் பாஜக 2க்குமே இந்த சிக்கல் இருக்கு. மாநில தலைவர்களுக்கு முழு அதிகாரம் இல்லை, எந்த அதிகாரமே கிடையாது. எல்லாம் அவங்க என்ன சொல்றாங்களோ அதைத்தான் இவங்க வந்து ஃபாலோ பண்ணணும். அதனால தான் நான் நினைக்கிறேன் இதுல என்னங்க இருக்கு. ஆமா, தலைவரை சந்தித்தோம், மத்திய அமைச்சரை சந்தித்தோம், இந்த நடப்பு அரசியலை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு புரியல. ஏன் இதை போய் மரியாதை நிமித்தமான சந்திப்புன்னு சொல்லணும்? ஒருவேளை கனிமொழி அவர்கள் போய் பார்த்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்னங்க நீங்க வந்து மத்திய அமைச்சர் போய் சந்தித்து இருக்கின்றீர்கள், ஏதாவது அரசியல் பேசினீர்களா, அப்போ சொல்லலாம். இல்ல இது வந்து மத்திய அமைச்சர் வந்திருக்காங்க, மரியாதை நிமித்தமான சந்திப்பு, என் தொகுதிகளுக்கு இது வேணும் அப்படின்னு சில கோரிக்கைகள் வைத்தோம், மாநில நலன் சார்ந்த கோரிக்கைகள், இப்படி சொன்னா அது நியாயம். உங்க கட்சியுடைய மாநில தலைவர் போயிட்டு மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னா இப்ப புரியுதுங்களா? எவ்வளோ குழப்பமான சிச்சுவேஷனில் இருக்காங்க, எவ்வளோ கஷ்டமான வேலை அது அப்படின்னு. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் இனிமேல் நயினார் நாகேந்திரன் அவர்களையோ தமிழக பாஜகவையோ குறை சொல்லாதீங்க சிவா. பாவம், அவங்களே கஷ்டத்தில் இருக்காங்க. அவங்கள போயிட்டு நீங்கள் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சற மாதிரி இப்படிலாம் வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருந்தா நல்லா இருக்கா? விட்டுருங்க. இப்போ நீங்க சொன்னீங்க மாநில தலைவர்களுக்கு, பாஜக மாநில தலைவருக்கு மத்தியில என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படின்னு தெரியாததுனாலதான் ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்பதாக நீங்க சொன்னீங்க. ஆனா அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜக தலைவராக இருக்கும்போது எல்லா விஷயத்திலையுமே ஒரு வேகமான போக்கு தானே சார் இருந்தது. இப்போ கேட்கும் போதான சோ அவர்களுக்கு இடையில ஒரு கன்ஃபியூஷனான பதில்கள் வெளிவருது சார். ஆமா, அதனால தான் வேகம் விவேகம் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்குது. என்னங்க எல்லாம் வயசானவங்களா இருக்காங்க, நீங்க காரை இவ்வளோ வேகமா ஓட்டினா என்ன பண்றது அப்படின்னு 40லயே போக போதும், எப்பங்க போய் சேர்றது? போகலாம், என்னப்பா இத்தனை வருஷமா இவ்வளோ பேர் ஓட்டிருந்தாங்க, நாங்கள் இன்னைக்கு போய் சேர்ந்துக்கிறோம், விடுங்க, அதை பற்றி கவலையே இல்லை. டிராவல் பண்ணணும், அதுதான் முக்கியம், டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுறது முக்கியம் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்குது. இங்கே அண்ணாமலை அவர்கள் இருந்த வரைக்கும் இப்போ நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, அவருக்கு வந்து முழு சுதந்திரம் கொடுத்தாங்க, அவர் சொன்னாருன்னு கேட்டுன்னு கூட்டணியை முறித்து கொண்டார்கள் அப்படின்னு. அப்படித்தான் மாநில தலைமை இருக்கணும். அப்படி இல்லாததுனால தான் காங்கிரஸ் கட்சி ஒன்றும் இல்லாமல் போச்சு. அதை பார்த்த பிறகு நாங்களும் அதே மாதிரி தான் போவோம் அப்படின்னு நினச்சா அப்புறம் நான் என்ன பண்ண முடியும் சிவா? ஸோ அந்த காலகட்டம் நீங்கள் சொன்னது கரெக்ட். அப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த மாதிரியான அரசியலை முன்னெடுப்பது அப்படின்றத அண்ணாமலை முடிவு செய்தார். அந்த மாதிரி ஒரு தலைவரை இங்கே வச்சு மாநில யூனிட்டை ஃபங்க்ஷன் பண்ண வச்சா மட்டும்தான் கட்சி வளரும். இல்லைன்னா இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் கேட்டிருக்காரு பாருங்க, 11% இருந்தது, இன்னைக்கு 4% வந்திருக்கு. எங்க ஓட்டு, உங்களுடைய ஓட்டு யார் பக்கம் போனது அப்படிங்கிற கேள்விகளை முன் வச்சிருக்காங்க. நான் யாரையும் குறை சொல்லல, பட் நீங்க இதை வந்து யோசிக்கணும். சொல்லியிருக்காரா இல்லையா? இந்த நிலைமைக்கு போயிருக்குது அப்படின்னு சொன்னா, இப்போ நான் ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன் சொல்றேனே, இப்போ பஞ்சாயத்து தேர்தல் வரப்போகுது, அதுல வந்து அதிமுக பாஜக கூட்டணி தொடர்கின்றது அப்படின்னே வச்சுப்போமே. தொடர்ந்தா சார் கூட்டணி? தெரியல, அவங்களுக்கே தெரியாத போய் எனக்கு எப்படி தெரியும்? தொடருதுன்னு வச்சுப்போம், எத்தனை சீட்டு கொடுப்பாங்க? அவங்க சொல்ல அது வேறங்க, அதெல்லாம் அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின், ஏதோ 2-3 கொடுக்குறோம் எடுத்துக்கோங்க அப்படின்னாலும் இவங்க வாங்கிட்டு போக வேண்டிய நிலைமை தான் இருக்கு. சட்டமன்ற தேர்தலையும் அப்படி தானே போனாங்க, உடனே கூட 10 பேர் வந்துடுறாங்க. அது பாருங்க, 11% மித்து.
அது 11 கிடையாது. நீங்க இப்படிலாம் கூப்பிட்டு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து 2.25% தான் வரும். நாங்க வளரவே இல்லை அப்படின்னு இவங்களே போய் சொல்லிங்கனாங்கன்னு சொன்னா சொல்ல நீங்க தானங்க சொல்றீங்க வளரவே இல்லைன்னு, அப்புறம் உங்களுக்கு எப்படிங்க கொடுக்க முடியும்? சின்ன குழந்தையாவே இருக்கீங்க நீங்க. உங்களுக்கு வந்து பப்பு மம்மு, அதுக்கப்புறம் அந்த உருளைக்கிழங்கு அப்படியே வேக வச்சு நசுக்கி இப்படித்தான் கொடுக்கணுமே தவிர உங்களுக்கு போயிட்டு வந்து சிக்கன் மட்டன் அதெல்லாம் கொடுக்க முடியுமா? அதனால நீங்க இப்படியே சாப்பிட்டுட்டு இருங்க அப்படிதான் சொல்லுவாங்க. இவங்க ஆமா ஆமா நாங்கள் வந்து குழந்தையாகவே இருக்கிறோம் அப்படின்னு சந்தோஷப்படுறதுக்குன்னே ஒரு கும்பல் இருக்குது. அப்புறம் நீங்க போய் இதெல்லாம் கேட்டுக்கிறீங்க. பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சிவா.